Welcome to NEET class 2020. So physics la units measurement பார்த்துட்டு motion in straight line and motion in plane. Motion in straight line and motion in plane ரெண்டுமே ஒன்றா அந்த kinematics அப்படின்ற டாப்பிக்கில் வர்றது அதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கி அடுத்ததாக லாஸ் ஆஃப் மோஷன் இல்லை சம் ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அது ஏற்கனவே பார்த்தவங்க அதை பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் த கிளாஸ், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு பிகம் டாக்டர்ஸ் and clear NEET with very good marks. ஸோ நான் லாஸ் ஆஃப் மோஷன் பார்க்கலாம். இங்கே தியரி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவாக இருந்தால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இங்கே லாஸ் ஆஃப் மோஷன் என்னெல்லாம் பார்க்க போகிறீங்க, நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் பார்க்குறோம். அதனால் லாஸ் ஆஃப் மோஷன் தேர்ட் லா பார்க்குறப்போ யூ வில் பி சீயிங் ராக்கெட் ப்ரொபல்ஷனை பற்றியும் பார்ப்பீங்க. இது இல்லாமல் புல்லீஸ், இன்க்ளைன் பிளேன், இது இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது ரிவிஷன் கிளாஸ், நான் ஃபுல்லாக அங்கே எடுக்கிறதில்ல. ஸோ குயிக்காக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, so that we can go for the problems. First problem in the chapter, otherwise total 61st problem. Sand is being dropped on a conveyor belt at the rate of m kilogram per second. m kilogram per second அப்படின்றதுல மண்ணை அப்படியே விட்டுட்டே இருக்கும். Conveyor beltல the force needed to keep the belt moving with constant velocity v meter per second will be அப்படின்னு கொடுத்துட்டு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஃபோர்ஸ், அதனால் யூனிட் வந்து நியூட்டன். நான் ஃபஸ்ட்டில் மட்டும் என் போட்டிருக்கேன். எவ்ரிவேர் யூ ஹேவ் டு டேக் இட் அஸ் நியூட்டன்ஸ். ஃபஸ்ட் சாய்ஸ் எம்இ பை 2 நியூட்டன்ஸ், 0 அப்படின்றது செகண்ட் சாய்ஸ். மூணாவது ஜஸ்ட் எம்பி, நாலாவது 2 எம்பி. சும்மா ஜஸ்ட் அதை எம்பி பை 2ஏ மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க, எம்பி 2 எம்பி அப்படின்ட்டு. இப்போ நமக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸுன்றாங்க. ஃபோர்ஸுன்றதுக்கு நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு தெரியும். மொமெண்டம்ன்றது என்ன, மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ அதை யூஸ் பண்ணி ஏதாவது பார்க்கணும் இப்போ, ஓகேவா? அந்த ஃபோர்ஸ் நீடட் அப்படின்றது சரியா. ஃபோர்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், அதாவது மொமெண்டம் இட் ஷுட் பி டிஃபரன்ஷியேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். மொமெண்டமுடைய ஃபார்முலா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ நம்ம மாஸ் இன்டு வெலாசிட்டி ஐம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ராடக்ட் ஃபார்ம், அதனால் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுறீங்க. எம் இன்டூ டிவி பை டிடி. ஃபஸ்ட் இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வி வச்சுட்டு எம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், டிஎம் பை டிடி அப்படி வருது. வாட் இஸ் டிவி பை டிடி? ஸோ எம்வி. இது எவ்வளவு, டிஎம் பை டிடி. டிஎம் பை டிடி எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எம்வி ப்ளஸ் எம்வி 2 எம்பி அப்படியா அப்படின்றது இப்போ கொஸ்டின். இது தப்பு. ஏன் தப்பு? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினாங்க. அப்போ டிவி பை டிடி மாறாது. ஸோ டிவி பை டிடி பார்ட்டு 0. அப்போ உங்களுக்கு என்ன வரும், இது மட்டும் தான் வரும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க, எம் கிலோகிராம் பர் செகண்ட். அதனால் இதுக்கு பதிலாக எம் போடலாம். அப்போ இந்த ஆன்சர் என்ன வரணும், சிம்பிளி எம்பி அப்படின்னு வரணும். ரொம்ப சின்ன கணக்கு, பட் குவைட் பாசிபிள் தட் மிஸ்டேக்ஸு வர்றதுக்கு. முக்கியமாக மேத்ஸ் இல்லாதவங்களுக்கு, மேத்ஸ் இருக்கிறவங்களும் இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்றதை டக்குன்னு மறந்துட்டு எம்இ ப்ளஸ் எம்இ 2 எம்பி 2 எம்பிஏ ஆல்சோ ஒரு ஆன்சர் இருக்குது, டிக் பண்ணிடலாம். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். டு கீப் தி பெல்ட் மூவ் வித் எ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்றப்போ வெலாசிட்டி மாற போகிறதில்ல எந்த டைம்லையும். அதனால் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ டிவி பை டிடி இஸ் 0. அவ்வளோதான். நான் கொஸ்டின் நம்பர் 62 பார்க்கலாமா? A block of mass m is pulled along a horizontal surface by a rope of mass small m. If a force F is applied at the free end of the rope, the force exerted by the rope on the block is, அதான் கேள்வி. சாய்ஸ் வந்து Fm divided by m plus m அல்லது m minus m அல்லது ஜஸ்ட் எஃப்எம் அல்லது எஃப்எம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் எம் போட்டிருக்காங்க, லாஸ்ட்டில் வந்து கேபிட்டல் எம் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாக்குடைய மாஸ்
ஃபோர்த்தில், ரோப்புடைய மாஸ் வந்து ஃபர்ஸ்ட்டில். ஸோ கொஸ்டின் வந்து ஓகேவா? டோட்டல் மாஸ் இந்த பிளாக் உடையதோ ரோப் உடையதோ சேர்த்து டோட்டல் மாஸ்ன்றது எம் ப்ளஸ் எம். ஃபோர்ஸுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இப்போ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட்னால வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த என்டையர் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அப்போ ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸ் பை மாஸ், மாஸ்ன்றது இங்கே டோட்டல் மாஸ் வந்து எம் ப்ளஸ் ஸ்மால் எம். தட் இஸ் தி ஆக்சிலரேஷன் ஆன் தி சிஸ்டம். கேள்வி என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி ரோப் ஆன் தி பிளாக்? ஆன் தி பிளாக். அதனால் என்ன பண்ணோம்? அந்த மாஸ் எடுத்துக்கணும், பிளாக்குடைய மாஸை, அண்ட் இந்த ஆக்சிலரேஷனை எடுத்துக்கணும். தட் இஸ் த ஃபோர்ஸ். ஸோ பிளாக்குடைய மாஸு கேபிட்டல் எம், ஆக்சிலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப் டிவைடட் பை கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் எம்எஃப் டிவைடட் பை எம் ப்ளஸ் ஸ்மால் எம், அதாவது ஃபோர்த் சாய்ஸ். ஓகேவா? நவ் ஐ கோ ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 63. Question number 63 3 blocks of masses m1, m2, m3 are placed on a horizontal surface. அது படமும் காட்டியிருக்காங்க. 3 blocks of masses m1, m2, m3 and a horizontal surfaceல வச்சுருக்காங்க. A force of 40 Newton is applied. இது வந்து சிஸ்டத்தையே அப்படி இழுக்கிறது. What is the tension T1 அப்படின்னு கேட்குறாங்க. மாஸ்லாம் கொடுத்துட்டாங்க. M1 எவ்வளவு, M2 எவ்வளவு, M3ன்றது அதான் படத்தில் இப்படி போட்டுட்டு இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி டென்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ் வந்து 10, இது ஒரு 6, இங்கே 4. ஆக்சலரேஷனை கண்டுபிடிங்க. வாட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் தி சிஸ்டம்? டோட்டல் மாஸ் பை F equal to ma. ஸோ F by total mass, F equal to ma இல்லையா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 40. டோட்டல் மாஸ் எவ்வளவு? 10 + 6 + 4 20. ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் 2 m/s². நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. அதனால் இட் வில் பி 2 m/s² அப்படின்னு ஆகிடும். இப்போ நான் இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டென்ஷன் T1 அப்படின்றாங்க. T1 அப்படின்றது இந்த பக்கம் வந்திருக்கு. ஸோ 40 Newton இஸ் தி அப்ளைடு. ஸோ த நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 40 - T அப்படி T1 அடுத்து நெட் ஃபோர்ஸ் ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். வாட் இஸ் த மாஸ் ஆஃப் தட் ஒன்? 10. ஆக்சலரேஷன் எவ்வளோ? 2. ஸோ தட் இஸ் 20. அப்போ T1ன்றது என்ன ஆகும்? இந்த 40 - 20, அதாவது 20 நியூட்டன்ஸ் அப்படின்னு ஆகிடும். ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் M1 இஸ் ஆர் த டென்ஷன் இஸ் T1 பண்ணுறதுக்கு 40 - T1 is the net force with which it will be pulled. அது this is the force, அங்கேயும் force வரணும். F equal to mass into acceleration, mass of this system, mass of this என்ன சொல்கிறது block, mass of this block and the acceleration of this system. அப்போ T1ன்றது என்னன்னு தெரிஞ்சிடும். 40 - 20 that is equal to 20 newtons. ஓகேவா? Now question number 64. 2 masses 10 kg and 6 kg are attached to a string passing over a frictionless smooth pulley. படத்தில் போட்டிருக்கேன். What is the acceleration of the masses if you are taking g equal to 10 m/s² minus 2.5 m/s² அல்லது 2.5 m/s², 4 m/s² அல்லது 5 m/s² அப்படின்னு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த தியரி பார்ட் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா பெட்டர். புள்ளியில் when two bodies of masses m1, m2 are tied at the two ends of an inextensible string and passing over a frictionless smooth pulley, then the acceleration of mass அப்படின்றது ஃபார்முலாவாக சொல்லியிருக்காங்க, டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஃபார்முலாவாக எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் தட்? when it is பண்ண அப்படின்னா the difference between the masses into g divided by sum of the masses. Difference between the mass divided by sum of the mass into g. The difference between the masses அப்படின்னா என்ன? 10 - 6 எடுக்கிறதா இல்லை 6 - 10 எடுக்கிறதா அப்படின்னா it is always positive. அதனால் the answer is 10 - 6 divided by 10 + 6 into g. இதுதான் உங்களுடைய ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. the general formula is
m1 minus m2 mod போட்டுருங்க. கீழே m1 plus m2 into g. இதுதான் உங்களுடைய ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸி. எப்போ 2 masses இருக்கணும், டிஃப்ரெண்ட் மாஸஸாக இருக்கணும். 2 masses which are different and passing over a smooth pulley. அப்படி இருந்ததுன்னா this. So what is the answer? 10 minus 6, 4. 4 into 10. கீழே 10 plus 6, 16. இது 4 ஆகிடும். 4, 10 by 4, 2.5. 2.5 meter by second square. So what is the acceleration of the mass? அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் நம்ம சொல்லிட்டோம் 2.5. ஸோ இதுலேயே ஒரு துறை கேள்வி மாதிரி ஒன்று கேட்டுக்கலாம். What is the tension in this string? அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? Tension in this string. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா 2 times of the product of the mass divided by sum of the mass. 2 times of the product of mass divided by sum into g. இதுதான் ஃபார்முலா. 2 into product of mass m1 m2 divided by this. இதை வச்சுக்கோங்க. டென்ஷன் அப்படின்னு சொன்னேன். எங்கே இருந்தாலும் சரி டென்ஷன் அப்படின்றப்போ திஸ் இஸ் த ஃபார்முலா. இப்போ இந்த கணக்குக்கு அதே டென்ஷன் கேட்டால் என்ன வரணும்? 2 into 10 into 6. கீழே 10 plus 6, 16 into 10 இப்படி வரணும். ஸோ மேலே வந்து 120 into 10 கீழே 16. ஸோ இது வந்து 4 3s ஆர், இது 4 4s ஆர் வரும். இதை 2 அலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு 5 வரும், இங்கே வந்து 15 வரும். therefore இது 75 நியூட்டன்ஸ் அப்படின்னு டென்ஷன் அப்படின்ற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அது ஆன்சர் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? 2 கொஸ்டின்னு சொல்லிட்டேன். அதாவது முதல்ல ஒரு கொஸ்டின் தான் அங்கே கேட்டிருக்காங்க ஆக்சிலரேஷனுக்கு. ஆக்சுவலாக திருப்பி சொல்கிறேன். மாடுலஸ் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி மாசஸ் டிவைடட் பை சம் ஆஃப் தி மாசஸ் இன்டு ஜி. இதே இப்போ டென்ஷன் கேட்டாங்க அப்படின்னா 2 times ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி மாஸ் டிவைடட் பை சம் ஆஃப் தி மாஸ் இன்டு ஜி. ஓகேவா? A body of mass 5 kg starts from the origin with initial velocity u 30i plus 40j meter by second. A constant force minus 6i minus 5j Newton acts on the body. The time in which the y component of the velocity becomes 0. Y component of the velocity becomes 0. அப்படின்றதுக்கு what is the time? At what time? 5 செகண்டா, 20 40 80? அதுதான் கேள்வி. மாஸ் கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. The time in which y component of the velocity becomes 0. அதாவது ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிடணும் அப்படின்றாங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு இந்த ஃபைனல் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா ஒன்று இருக்குது அப்படின்னா லீனியர் மோஷனில் v equal to u plus at அப்படி ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோமே. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபைனல் வெலாசிட்டி 0ன்றதுனால 0ன்னு சொல்லிடலாம். டைம் கேட்குறாங்க. அப்போ அந்த ஆக்சிலரேஷன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் we can solve the problem. கரெக்டாக? இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு சொல்லிட்டாங்க. இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி தெரியுது, டைம் வேணும். அப்போ v equal to u plus at அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது முதல்ல நமக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். இப்போ நம்ம பார்க்கலாம். f வந்து minus 6i minus 5j. we know f equal to mass into acceleration. mass என்றது 5 kg கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த 5 kg into a equal to f அப்படின்னா ஏன்றது that is acceleration என்ன சொல்லலாம்? f by mass. இது அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா this is the acceleration along x axis, this is the acceleration along y axis. அதாவது y component கேட்குறாங்களே, அதனால் இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ what is the acceleration along y component? acceleration along y component அப்படின்றது இது -1. ரெண்டுமே மைனஸாக தான் இருக்கும். என்ன காரணம்? ஏன்னா இது வந்து வெலாசிட்டி டிக்ரீசஸ் டு 0 அப்படின்றதுனால. ஸோ இந்த ஆக்சிலரேஷன் along y component மட்டும் கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? த டைம் அப்படி கேட்கறதுனால ஆக்சிலரேஷன் along y component மட்டும் பண்ணுறேன். இப்போ நான் vy நம்ம பார்க்கணும். ஓகேவா? The velocity along y component is v equal to நமக்கு formula u plus at. Now velocity along y component சொன்னதுனால vy ன்னு போட்டேன். So initial velocity along y component plus a times of t இப்படி வரணும் இந்த formula. அப்போ இது வந்து 0. What is the velocity along y component initial velocity? இங்கே இருக்குது 40. ஏன்றது நம்ம -1 into t அப்படின்னு ஆகிடும்.
40 minus t equal to 0. Then what is t? 40. So 40 seconds the y component of the velocity will become 0. இதே மாதிரி நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்லேயே நீங்கள் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? 30 minus t வந்துருக்கும், 30 seconds வந்துருக்கும். ஓகேவா? ஸோ நைஸ் கொஸ்டின், வெரி சிம்பிள் கொஸ்டின். ஆனால் உங்களுக்கு அந்த ஃபார்முலா அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது உங்களுக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் வெலாசிட்டி எப்போ 0 ஆகும் அப்படின்றாங்கன்றதுனால v = u + at ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது மண்டையில் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா இந்த கணக்கை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ரைட், நான் 66th ப்ராப்ளம் பார்க்கலாம். Question number 66. A body of mass 1 kg initially at rest explodes and breaks into 3 fragments of masses in the ratio 1:1:3. The two pieces of equal mass fly off perpendicular to each other with a speed of 30 meters per second. What about the velocity of the heavier fragment? 4 choices கொடுத்துருக்காங்க. 10 20 20√2 10√2 மீட்டர் பை செகண்டா அப்படின்றது கேள்வி. ஸோ இது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த மொமெண்டம் அப்படின்றது பேஸ் பண்ணி இந்த கணக்கு இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். மொமெண்டம்ன்றது என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சம்ம போடணுன்றது முதல்ல நமக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அந்த மாஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். மொத்த மாஸ் வந்து 1 kg. அப்போ அந்த ஈக்குவல் மாஸ் எவ்வளவு? 1:1:3 அப்படின்றாங்கன்னா அதை வந்து பிரிக்கணும். இந்த ரேஷியோ 1 kgயை 1:1:3ன்றதில் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா we have to apply. அப்போ நம்ம பார்க்கலாம். படம் போட்டு நான் காட்டுறேன். ஸோ நம்ம ஒரு மாஸ் அப்படி வர்றது, இந்த இடத்துல வெடிக்கிறது, வெடித்து 2 பீஸ் பர்பண்டிகுலராக போகிறது 90 degrees. இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே இருக்கிறதுனால ஈச் ஒன் இஸ் 45 degrees. இதுவும் 45. ஈக்குவல் மாஸ்னால் ஏதோ ஒன்று பண்ணால் போகிறோம். ஸோ இப்போ இங்கே போட வேண்டாம், 45 degrees. இப்போ இது வந்து சம் வெலாசிட்டி போகிறது 0.6. அது முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 1000 3:1:1 அப்படின்னால 5ஆல் டிவைட் பண்ணால் 200 வரும். இது 200, இது 200, இது 600 grams. கிலோகிராமாக வேணும். அதனால் என்ன பண்ணுறோம்? 0.2 0.6 0.2ன்னு போட்டேன். இப்போ இந்த இது மொமெண்டம் என்னென்னா 0.6 இன்ட்டு வெலாசிட்டி. இதனுடைய இது என்ன அப்படின்னா 0.2 இன்ட்டு 30 ப்ளஸ் 0.2 இன்ட்டு 30 ஆர்வைஸ் 2 times. கரெக்டா? இல்லை, ஏன்? ஏன்னா பிகாஸ் இட் இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மொமெண்டம் மஸ்ட் பி ஈக்குவல் டு இந்த மொமெண்டம் சொல்கிறப்போ இட் மஸ்ட் பி இன் திஸ் ஆக்ஸ், அதாவது ஹாரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் தி வெலாசிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் ஹாரிசான்டல் காம்போனன்ட் அப்படின்றது 30 times ஆஃப் காஸ் ஆங்கிள், காஸ் 45 அப்படி வரும். இது போல் 2 times. மாஸ் எவ்வளவு? 0.2. 2ன்றது இதனுடையதும் சேர்ந்து நான் 2 போட்டேன். அதை v cos θ வரணும். அதனால் 30 cos 45 போட்டோம். இந்த மாஸ் வந்து உங்களுக்கு 0.2. ஸோ 2 இன்ட்டு 0.2 இன்ட்டு காஸ் 30 cos 45 வந்திருக்கு. இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இது 2 இன்ட்டு 0.2 0.4 0.4 இன்ட்டு 30. ஸோ 12 times வரும். 32 60 60 இன்ட்டு 2 120. அதில் ஒரு டெசிமல் போயிடுச்சு 12. cos 45 வேல்யூ 1/√2. இதுதான் உங்களுடைய 0.6 v. அப்போது v என்ன வரும் அப்படின்னா 12/√2 டிவைடட் பை 0.6. ஸோ இது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 120/6. அது இல்லாமல் ஒரு √2 இருக்கும். அதாவது 20/√2 அப்படி வரும். மல்டிப்ளை டிவைட் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா 20√2 √2 இன்ட்டு √2 2. அப்போ என்ன ஆன்சர்? 10√2. ஸோ ரொம்ப சின்ன கணக்கு தான். ஆனால் இதில் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஹாரிசான்டல் காம்போனன்ட் அப்படின்ற பார்ட் டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா இந்த என்டையர் ப்ராப்ளமும் தப்பாயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக இந்த படம் மாதிரி ஒன்று போட்டுவிட்டீங்க அப்படின்னா இது இப்படி போகிறது, அது ரெண்டும் அப்படி போகிறது. நமக்கு இது இப்படி போகிறதுனால அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அது ஆப்போசிட்டில் பண்ணுறப்போ அந்த ஹாரிசான்டல் காம்போனன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா போகிறோம். ஸோ ஹாரிசான்டல் காம்போனன்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அது என்ன இருக்கோ அதனுடைய காஸ் θ அப்படி வரணும். θ 45 ஆல்சோ உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஏன்னா 90 சொல்லியிருக்காங்க. ரெண்டும் பிரேக்கப் போகிறப்போ இந்த ரெண்டும் பிரேக்கப் ஆகி அது நடுவில் அந்த லைன் போகிறப்போ அது 45 தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சு தானே அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, யூ கெட் தி ஆன்சர்.
சரியா? ஸோ இன்றைக்கி ஒரு 6 கணக்கு பார்த்துருக்கோம். என்ன சம் மோர் ப்ராப்ளம்ஸை வில் see in the coming daysல பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து சொல்லிக் கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and share with your friends. Again I wish you good luck to all of you to become doctors. Thank you for watching.